Hello students, this is Iqbal. Example 3.41. Find the value of k for which the quadratic equation has the real and equal roots. First subdivision இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Second subdivision அப்புறம் பார்க்கலாம். First subdivisionல வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க real and equal னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? டெல்டா ஈக்குவல் டு 0. அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, மற்றபடி ஒன்றுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். kx² minus 8k plus 4x plus 81 is equal to 0. ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தாச்சு. வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு இங்கே k, b ஈக்குவல் டு x பக்கத்தில் என்ன இருக்குன்னா மைனஸ் ஆஃப் 8k plus 4, c ஈக்குவல் டு 81. ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. given roots are real and equal. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டனால நம்ம என்ன பண்ண போகிறோம், டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. b வந்து எவ்வளோ, மைனஸ் ஆஃப் 8k ப்ளஸ் 4, மேலே ஸ்கொயர் இருக்கா, ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4, a வந்து எவ்வளோ k, c வந்து எவ்வளோ 81 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஏன்னா அவங்களே வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து a, இது b. இங்கே வெளியில் உள்ள மைனஸ் வந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், அதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை ப்ளஸ் பின்னு வச்சுக்கலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்ன வரும், a² + 2ab + b² வருமா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கே a² அப்படின்னா ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 8k இருக்கா. அப்போது 8kவை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். 8k ஹோல் ஸ்கொயர் a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2, ஏக்கு நேரம் 8k, a to a, ஏக்கு பதிலாக 8k, bக்கு பதிலாக 4 ப்ளஸ் b² அப்படின்னா 4². ஓகேவா. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 into 1 4, 4 8s are 32, 324k is equal to 0. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 64 வருமா. 64 kவை ஸ்கொயர் பண்ணால் k² ப்ளஸ் 2 8s are 16, 16 into 4 64, அப்போது 64k, இங்கே 16, இங்கே மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. இப்போது k² இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 64k², k பார்த்தீங்கன்னா 2 இருக்குது பாருங்கள், 324, சாரி 324. 324ல் 64 போச்சுன்னா எவ்வளோ, பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது, இப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். 4ல் 4 போச்சுன்னா 0, சரியா. ஓகே, அப்புறம் இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது. அப்போ பாரோ பண்ணால் 12ல் 6 போச்சுன்னா 6, மிச்சம் என்ன இருக்குங்க, 2 தான் இருக்கும். அப்போ 260k, அப்புறம் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே வந்து நம்ம 16 டேபிள் அடிக்கலாமா. இங்கே வந்து ஒரு 16 இருக்குது, பேலன்ஸ் வராது, 16 டேபிள் வராது. 8 டேபிளில் 3 8s are 24, பேலன்ஸ் 2 வராது. இப்போ 4 டேபிள் அடிக்கலாம், டிவைடட் பை 4, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 16 4s are வருமா, 16k². இங்கே 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 6 are 24, 6 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2, 25 4s are 20, 65k. இது 4 4s are 16 வந்துடும், ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸி. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 into 4 வந்து என்ன வரும், 64 வரும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 64 வேணும்.
ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு -65 வேணும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ப்ளஸ் வந்திருக்கா, இங்கே மைனஸ் வந்திருக்குன்னா ரெண்டுமே என்ன மைனஸ், ரெண்டுமே மைனஸ். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பக்கத்து நம்பர் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி 1ல் வரும் எல்லாமே. சரியா? 1 × 64 பாருங்கள், -1 × -64 + 64 -1 -64 வந்து -65 வந்துருச்சு. ஸோ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா, இந்த 16k² அப்படியே வச்சுக்கோ. அப்போ இதை வந்து -k -64k, இந்த 65k வந்து நம்ம இதை பார்த்து எழுதியாச்சு. -1 × k -k -64k, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த +4 அப்படி இருக்கட்டும், = 0. ஸோ ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே நான் என்ன கிடச்சிருக்கு, என்ன சொல்லியிருக்கேன், -1ஐயும் இந்த -64ஐயும் அப்படி கீழே எழுதிக்கோங்க. k² பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதால் அதை டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்போ அதால் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 16ல் ஒன் டைம் எடுக்கணும், இங்கே வந்து 4 டைம்ஸ் வரும் 16, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், x சேர்த்துக்கோங்க, k சேர்த்துக்கோங்க. 16k - 1 எப்படி எழுதலாம் இதை, 16k - 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, k - 4, k - 4 = 0. இது ரெண்டா பிரிச்சிடலாம். 16k - 1 = 0, k - 4 = 0. அப்போது 16k = +1, இங்கே k = +4. அப்போது இங்கே k = என்ன வரும், 1/16 வரும். அவ்வளோதான். இப்போ கேக்கு வேல்யூ வந்து 4 ஒன்று கிடச்சிருக்கு, 1/16 ஒன்று கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கொடுத்து கே தான் கண்டுபிடிக்கணும். பட் இங்கே என்னென்னா நோ ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நோ ரியல் ரூட்ஸ்னால் <0 போடணும். சரியா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி எடுத்துக்கலாம். k + 9x² plus k + 1 × x + 1 = 0. ஓகே. இப்போ x² பக்கத்தில் என்ன இருக்குது, k + 9 இருக்கா. அப்போ a = k + 9, x பக்கத்தில் k + 1, அப்போ b = k + 1, c = just 1. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given roots are no real roots. புரியுதா? no real roots கொடுத்துருக்காங்க. no real roots. அப்படின்னா கண்டிஷன் என்ன, delta is less than 0. அப்படின்னா b² - 4ac is less than 0. b வந்து எவ்வளோ இருக்குது, k + 1, k + 1 whole square -4, a வந்து k + 9, a போட்டாச்சு. c வந்து 1 is less than 0. இங்கே இதே மாதிரி இந்த ஃபார்முலா தான், a + b whole square ஃபார்முலா. இங்கே ஏக்கு நேரம் என்ன இருக்குது, k இருக்கா. அப்போது a² k² ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 × k × 1, அப்போ என்ன வருங்க, 2k வரும். ப்ளஸ் b² 1² பண்ணால் 1, அவ்வளோதான். இங்கே -4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், -4k -4 × 9 -36, 1 மல்டிப்ளை அதுதான் வரப்போ, அதனால நான் விட்டுட்டேன், பிரச்சனை இல்லை. <0. k² 1 தான் இருக்குது, k². அப்புறம் -4k + 2k இருக்குது. ஒரு நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா சப்ராக்ஷன் பண்ணணும். -4kல +2k போச்சுன்னா -2k. இங்கே -36 + 1 -35. Negative, positive. Subtraction, biggest number is negative, so result is negative. -35 is less than 0. So factorization. 1 × -35 -35. Multiply பண்ணா -35 வரணும். Add பண்ணோம்னா -2 வரணும். இங்கே மைனஸ் வந்தாவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ். இப்போ 35 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம், 1 × 35ன்னு பிரிக்கலாம். 1 × 35,
35ல 1 போச்சுன்னா சப்ராக்ஷன் தானேங்க 35ல 1 போச்சுன்னா 34 தான் 2 வரல அப்போ இது ராங் 2 டேபிளில் வராது 3 டேபிளில் வராது 4ல் வராது 5 டேபிளில் வரும் 5 into 7 35 7ல் 5 போச்சுன்னா 2 எஸ் கரெக்ட் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கா அப்போ பிக்கஸ்ட் நம்பரை புட்டின் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் டேக் அஸ் ப்ளஸ் முடிஞ்சாங்க அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் கே ஸ்கொயர் இந்த மைனஸ் 2kக்கு பதிலாக 5k மைனஸ் 7kன்னு போடுங்க ப்ளஸ் 5k மைனஸ் 7k மைனஸ் 35 இஸ் லெஸ் தென் 0 அப்போது இப்போ என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த 5ம் மைனஸ் 7ஐயும் எடுத்துக்கோங்க கே ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது 1 இருக்குது by 1 போட்டுருங்க கே இருக்கா கீழே கே சேர்த்துக்கோங்க கே ப்ளஸ் 5 இங்கே k minus 7 is less than 0. So, இது எப்படி எழுதலாம்னா k plus 5 is less than 0 or k minus 7 is less than 0. இது தேவையில்லை உங்களுக்கு புக்கில் இந்த இதுக்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் போட்டு காமிச்சிடுறேன் k is less than minus 5 k is less than plus 7 ஓகேவா இது அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா இப்போ ஆல்ஃபா பீட்டா ரெண்டு நம்பர் இருக்குது அதில் வந்து ஆல்ஃபா இஸ் லெஸர் தென் பீட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ஃபா வந்து பீட்டா விட சின்ன வேல்யூ ஸோ உங்கள் ஆல்ஃபா இது பீட்டா எஸ் ஆல்ஃபா வந்து பீட்டா விட சின்னதாக இருக்குது இந்த மாதிரி ரூட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா புரியுதா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை ரெண்டும் இப்படி இருக்குன்னா அந்த லிமிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா டு பீட்டா எக்ஸ் வந்து ஆல்ஃபா டு பீட்டா எக்ஸுக்கு பதிலாக கே இருக்கா அப்போ கே இங்கே ஆல்ஃபாங்கிறது சின்ன வேல்யூ மைனஸ் 5 பீட்டாங்கிறது பெரிய வேல்யூ 7 அவ்வளோதான் அப்போ கேவோட வேல்யூ வந்து -5 to 7 தட்ஸ் ஆல் சரியா இதான் இதுக்கான ஆன்சர்